தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். காலம் முழுமைக்கும் பெண் சமூகம் ஆண் சமூகத்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அழுக்குகளாலும் அடிபட்டு கசங்கி போகிறது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் நாம் வைக்கிறோம். எங்களை நீங்கள் பாதுகாக்கவில்லையே என்று உலகத்தை நோக்கி குரல் எழுப்புகிறோம். கோவையில் நடந்த அந்த கொடூர நிகழ்வு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நமது மனதில் தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. நான் ஒரு பெண் பிள்ளையின் தாய், 2 மகள்களோடு இந்த உலகத்தை எதிர்கொண்ட பெண்ணாய் இருப்பதினால் பெண் பிள்ளைகளின் வழி புரியாதவர்கள் அல்ல. ஆனால் எத்தனை காலத்திற்கு நீங்கள் எதிரில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தையும் இந்த ஆண் வர்க்கத்தையும் மட்டும் குறை சொல்லி கடந்து போவீர்கள்? சரி, சம்பவம் நடந்தாயிற்று, குற்றவாளிகளை பிடித்து விட்டார்கள், குற்றவாளிகள் காலில் சுடப்பட்டு விட்டார்கள். இதற்கு இப்போ மனித உரிமை சங்கமெல்லாம் துடித்தெழுந்து வரும், காவல்துறை அத்துமீறி விட்டது. நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன். நிறைய பேச எதுவுமே இல்லை என்பதுதான் எனக்கு தெரியுது. என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, தொடர்ச்சியாக கன்னியாகுமரி பாலியல் வழக்கு, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கின்ற பாலியல் குற்றங்கள், இவற்றுக்கு யார் காரணம்? ஆட்சி அதிகாரமா, அரசியல்வாதிகளா, இல்லை ஆண்களா என்றால் இவை அனைத்திற்கும் இந்த சமூகம் முதலில் பொறுப்பேற்க வேண்டும். பெண் விடுதலை பேசுகிறவர்கள் இரண்டாவது பொறுப்பேற்க வேண்டும். மொத்தத்திற்கும் மொத்தமாக கஞ்சா, சாராயம் அனைத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சாராய கடையில் வீதிகள் தோறும் நீங்க பாருங்க, அந்த செய்தியில் என்ன சொல்றான்னா, அவர்கள் இரவில் மது அருந்துவதற்காக கூடும் இடம், மது அருந்துவதற்காக கூடும் இடத்தில் அங்கே ஒதுங்கிய இந்த பிள்ளை சூறையாடப்படுகிறாள். மிக பெரிய வழிதான். ஆனா எவ்வளவு காலத்திற்கு நாம் இதை இப்படியே கடந்து செல்வது? பெண் பிள்ளைகள், நீ எவ்வளவு ஆணுக்கு நிகர், ஆணை விட மேல் என்று சொன்னாலும் நீ இந்த மிருகங்களால் சூறையாடப்படுவாய். அதான் உண்மை. இந்த மிருகங்கள் உன்னை சூறையாடுவது தடுக்கவே முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எதுவரை? நீ எதிர்வினை ஆற்று வரை. இன்னைக்கு பெண் குழந்தைங்க எல்லா தளத்திலையும் நீங்க வளர்ந்துட்டீங்க, எல்லா தளத்திலையும் நீங்க உங்களுடைய முத்திரையை பதிச்சிட்டீங்க, அரசியல் துறை வரைக்கும் நீங்க நெருங்கி வாரீங்க. மகிழ்ச்சி, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா எதிர்வினையாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை இன்று வரை. காரணம் என்னன்னா, அந்த இரவில் ஆண் நண்பரோடு அந்த பிள்ளை அந்த இரவு நேரத்துல பாதுகாப்பற்ற முறையில் அங்கே பேசி கொண்டிருந்தது மிகப்பெரிய தவறு. அதை யாருமே தவறு இல்லை, நாங்கள் பெண்கள் எல்லாரும் அப்படி பேச முடியாது. எது சரி எது தவறு என்று சுட்டி காட்டி தான் உங்களை வளர்க்கிறோம். விளக்கு நம் வீட்டில் இருந்தாலும் நீ கை வைத்தால் சுடும். விளக்கு நம் வீட்டில் இருந்தாலும் கூட, நம் விளக்கா இருந்தாலும் கூட சுடும். அதுபோல இந்த நேரங்களில் இங்கே போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அங்கே ஒரு வெடிகுண்டு இருக்கிறது, அதன் மீது கால் வைத்தால் வெடிக்கும் என்றால் நீ வைப்பாய் என்றால் வைக்க மாட்டா, உயிர் பயம். அப்படின்னா எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் இரவு நேரங்களில் வெளியே வருகின்றீர்கள்? நீங்கள் ஆளை இல்லாத இடங்களில் எப்படி சென்று பேசுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு குற்றங்களும் நடந்து முடிந்த பிறகு விசாரணை எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஒரே ஒரு பிரச்சனையை இங்க யாரும் பேசுவர்களாக மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னா, வீதிகள் தோறும் மலிந்து கிடக்கும் மது, பள்ளிகள் கல்லூரிகள் தோறும் மலிந்து கிடக்கும் கஞ்சா. இதை ஏன் பேச மறுக்கிறீங்க? நீங்க தேர்தல் நேரத்தில் பறக்கும் படை என்னும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி வியாபாரி கொண்டு செல்லும் 5000 10,000 கூட பறிமுதல் செய்யக்கூடிய அரசுகள் இந்த கஞ்சாவை எப்படி இந்த நாட்டில் நடமாட விட்டிருக்கிறது? இந்த காவல்துறையை மீறி எப்படி இந்த கஞ்சா இங்கே இருக்கின்றது? இன்று நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும் காரணம் மதுவும் கஞ்சாவும் தான். அதை விட சமூக ஊடகங்களில் பெருகி கிடக்கக்கூடிய இச்சையான காணொளிகள்,
அவன் கஞ்சாவை குடிக்கிறான், போதையாகிறான், மதுவை குடிக்கிறான், போதையாகிறான். அந்த போதையோட இந்த போதையும் சேர்ந்து எங்கேயோ ஒரு குழந்தையை கூட விட்டு வைக்க முடியாத இடத்திற்கு உங்களை கடத்துகிறது என்றால் அதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த அரசு தான். அதுல மாற்றுக்கிறது திராவிட அரசா, அதிமுக அரசா, திமுக அரசா, காங்கிரஸ் கிடையாது. அரசுகள் மொத்தத்திற்கும் மதமாற்ற தடை சட்டத்தின் பின்னால் ஓடக்கூடிய பிஜேபி, மதமாற்றம் எங்கேயாவது ஒரு துண்டறிக்கை கொடுத்தா கூட ஓடி சென்று அதை தடுக்கும் RSS மக்கள், சாராய கடையை நோக்கி ஏன் நீங்க திரும்பவே மாட்டேங்கிறீங்க? எல்லாம் நீட் முதல் கொண்டு அனைத்தையும் தமிழ்நாட்டில் புகுத்திய மத்திய அரசு சாராய கடைகள் மீது ஏன் கண்கொள்ளவில்லை? ஏன் கண்டும் காணாமல் இருக்கின்றது? இங்கே நாம் பார்க்கிற மிகப்பெரிய குற்றமே மது விற்பனை தான். ஒரு நிலத்தில் அரசே மதுவை விற்பனை செய்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அசிங்கம். மது விற்பனை கூடங்கள் மலிந்து கிடக்கின்ற நேரத்தில் பெண்களுக்கான தனிப்பட்ட மது விற்பனை கூடங்கள் இதுவரை புதுசா தொடங்கி வருது. அதாவது பெண்ணியவாதிகள் அல்லவா, ஆண் சாராயம் குடிச்சா நானும் குடிக்கணும், ஆண் 10 கல்யாணம் குடிச்சா நானும் 10 கல்யாணம் குடிக்கிற மனநிலைக்கு உங்களை கடத்தி விட்ட திராவிட சித்தாந்தம் அல்லவா இதற்கு குற்றவாளி. நாய் நக்கித்தான் திங்கும், மனிதன் அள்ளி சாப்பிடுவோம். அப்போ தவறு செய்கிறவனை நோக்கி நாமும் தவறு செய்ய நகர்வது எப்படி? அந்த நக்கி பழைக்கிற பழப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே என் அருமை தமிழ் சமூகமே, என் அருமை பெண் குழந்தைகளே, நிச்சயமாக உங்களை பெரும் ஒரு செலவில் வெளியே அனுப்பி படிக்க வைக்கிறோம். எதுக்கு? இவங்க சொல்றாங்கல்ல சொந்த கால நிகழ்ச்சி இல்லை, நீ அறிவிலும் ஆற்றலிலும் ஆண் பிள்ளைக்கு நிகராகல்ல, அவனை விட மேலாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை பெரும் பொருள் செலவு பண்ணி ஆம்பளை பிள்ளைய கூட கொஞ்சம் கொஞ்சம் பொருடான்னு சொல்லுவோம். பெண் குழந்தைகளை நம்ம அப்படி இன்னைக்கு பாராட்டி வளர்க்குறோம். பெண் பிள்ளைகள் இன்னைக்கு மிகவும் பாராட்டப்படுது, கொண்டாடப்படுது. ஆனால் அதுவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இடமாக நினைத்து வீட்டிலிருந்து நம்மளை அனுப்பியிருக்காங்க. நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். நீ எதற்காக நீ கோயம்புத்தூர் போற, நீ எதற்காக பெங்களூர் போற, நீ எதற்காக லண்டன் போற, நீ எதற்காக கனடா போற, ஆஸ்திரேலியா போற, பிலிப்பைன்ஸ் போற? படிப்பிற்காக. ஆனா அதை செய்கிறார்களா என்றால் இல்லை. எனவே பள்ளிக்கூடங்களில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது, நீதி போதனை வகுப்புகள். அந்த நீதி போதனை வகுப்புகள் போன்ற பாடத்திட்டங்கள் முதலில் தேவை. அந்நியனின் வரலாற்றை எங்கள் மீது திணிக்கும், அந்நியனின் கலாச்சாரத்தை எங்கள் மீது திணிக்கக்கூடிய அரசுகள் எங்கள் கலாச்சாரத்தை, எங்கள் பண்பாட்டை, எங்களுடைய வாழ்வியல் முறையை, எங்களுடைய நெறிமுறை தத்துவங்களை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இங்க ஆண் குழந்தை வளர்ப்பு மிக அசிங்கமா போச்சு. தான் தோன்றியத்தனமான ஆண் குழந்தைகள் இன்னைக்கு அவன் நினைச்சது நடக்கணும். அங்கேதான் நம்ம தவறுறோம். ஆண் குழந்தைகளையும் மிக கவனமாக வளர்க்க வேண்டிய கடமையும் கடனும் பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு இது முடிவல்ல, தொடரும். எனவே நாம் தெளிவாக இருப்போம். பெண்ணை பெற்றவர்களே, ஆண் குழந்தையை பெற்றவர்களே, நமது பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்வோம். நன்றி, வணக்கம்.